பெண்கள் தங்களது ப்ரொஃபைல் பிக்சராக தங்களது ஃபோட்டோக்கள் போடுவது அனுமதியா? சில பெண்கள் தங்களது அதாவது ஹிஜாபுடைய தலையின் பின்பக்கத்தை எப்படி போடுறாங்க, இது அனுமதியா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக பெண்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு உபதேசம் தான் தசத்து, தாங்கள் மறைந்து வாழுதல் அப்படிங்கிற ஒரு பகுதி. சமுதாயத்தில் அவர்களுக்கு எல்லா விதமான கடமைகள், எல்லா விதமான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு இஸ்லாம் அனுமதித்தாலும், அவர்களுடைய பொறுப்புகளை அவர்கள் சுதந்திரமாக செய்வதற்கு இஸ்லாம் அனுமதித்தாலும், ஒழுக்கம் என்று வருகிற நேரத்தில் இயன்றளவுக்கு ஆண்களை விட்டு தாங்கள் திருமணம் முடிப்பதற்கு அதாவது அனுமதிக்கப்பட்ட ஆண்களை விட்டு இயன்றளவுக்கு தூரமாக ஒதுங்கி இருப்பதை இஸ்லாம் என்ன செய்கிறது, வலியுறுத்துவதை எல்லாரும் அறிந்து வைத்திருப்போம். எனவே அந்த அடிப்படையில் ஃபோட்டோ என்கின்ற பகுதியின் ஊடாக ப்ரொஃபைலில் தங்களது ஃபேஸை போடுவதோ அல்லது அதை திருப்பி ஹிஜாபுடைய பின்பக்கத்தை அப்படி தலையுடைய பின்பக்கத்தை போடுவதோ எதுவாக இருந்தாலும் சரி, அது அந்த பெண்ணை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான். அது இரண்டும் தவிர்க்கப்பட வேண்டும். மார்க்க ரீதியாக ஃபோட்டோ பிடித்தல் ஹராமா ஹலாலா அப்படின்ற பகுதியில் அது ஹராம் என்பதை நாம் பல இடத்துல விளங்கப்படுத்தி இருக்கிறோம். இங்கே அது ஹராம் ஹலால் என்ற பகுதியெல்லாம் தாண்டி ஃபோட்டோ ப்ரொஃபைல் என்ற பகுதியில் பெண்கள் தசத்துர் ஒளி அதாவது மறைந்து வாழ வேண்டும், அஜ்னபியான ஆண்களை விட்டும் அவர்கள் எந்த அளவுக்கு ஒதுங்கி வாழ வேண்டும் என்கின்ற அந்த பகுதியை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இது போன்ற ப்ரொஃபைல் பிக்சர்ஸ்களை அவர்கள் முழுமையாக தவிர்க்க வேண்டும். உண்மையிலேயே ஒரு மார்க்க பற்றி விரும்பக்கூடிய பெண்களாக இருந்தால் தங்களை அவர்கள் அடையாளப்படுத்தாமல் இருப்பதற்கான எல்லா முயற்சியும் செய்ய வேண்டும். காரணம், இது போன்ற அதாவது சோசியல் மீடியாக்களில் ஈடுபட வேண்டிய ஒரு நிலைமை இருந்தால், அந்த மாதிரி மார்க்க விஷயங்கள் படிப்பதற்கோ கேட்பதற்கோ அல்லது பொது விஷயங்கள் ஈடுபடுவதற்கோ அல்லது குடும்ப ரீதியான தொடர்புகள் இருப்பதற்கோ ஒரு நிலைமை அவர்களுக்கு இருந்தால், இயன்றளவுக்கு யார் தன் குடும்பஸ்தர்களோ அவர்களோடு மற்றும் தன் அறிமுகத்தை சுருக்கி கண்டு மற்றவர்கள் தன்னை அடையாளம் காணாத வகையில் அவர்களால் இருக்க முடியும் என்றால் அதுதான் மிகவும் சிறந்தது. அது உள்ளத்தில் அவங்களுக்கு ஒரு ஹிஜாப் இருப்பதை காட்டுது. அந்த வழியை தான் அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும். தன் ஃபோட்டோவை போடுறது, தன் ப்ரொஃபைலை போடுறது அல்லது தன்னை அடையாளப்படுத்துகின்ற அமைப்பிலான சில விஷயங்களை போடுறது, நான் என்னை அப்படியே தெளிவாக என்ன செய்கிறேன் சொல்லிக்கொள்கிறேன் அப்படி என்று போடுவதெல்லாம் ஒரு பொருத்தமான ஒரு விஷயம். அல்லாஹு தஆலா வக்ரன ஃபீ புயூத்திகுன்ன, உங்கள் வீடுகளிலேயே நீங்கள் தங்கியிருங்கள், வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, நீங்கள் அதாவது ஆரம்பகால ஜாஹிலிய காலத்தில் எப்படி நீங்கள் அலங்காரமாக வெளிக்கிளம்பி சென்றீர்களோ அப்படி செய்ய வேண்டாம் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதற்கான அர்த்தம் என்ன அப்படி என்று சொன்னால், இயன்ற அளவுக்கு வீட்டிலே தங்கி இருங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். உங்களுக்கு தேவை வந்தா வெளியே போறத சொல்றாங்க, அனுமதித்திருக்கிறார்கள். அதே தேவைகள் நிமித்தம் சமுதாயத்தில் ஒரு காரியம் ஈடுபட வேண்டியிருக்கல, தன் தனிப்பட்ட வேலையில கவனம் செலுத்த வேண்டியிருக்குன்னா அது இஸ்லாம் தடை செய்யலை. ஆனால் தேவையற்ற முறையில் ஒரு பெண் வெளியாகுவதை பொறுத்த வரைக்கும் அது என்னத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொன்னால், அவர்களை பற்றி ஒரு தப்பெண்ணத்தை உண்டாக்கும். இவர்கள் அதாவது ஆண்களுக்கு மத்தியில் வர வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் என்கின்ற ஒரு தவறான எண்ணங்களை விதைக்கும் என்பதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சொல்றாங்க. அப்போ நாங்கள் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி இது போன்ற அதாவது இணையதளத்தோடு சம்பந்தப்பட்டவைகள் அல்லது இது போன்ற சோசியல் மீடியாக்களோடு சம்பந்தப்பட்ட இடங்களெல்லாம் தங்களது அடையாளங்களை அதாவது இயன்ற அளவுக்கு அதாவது மறைத்து வைத்துக் கொள்வது மிகவும் சிறந்தது. எதற்காக வேண்டி அப்படி என்று சொன்னால், எல்லோருமே கெட்டவர்கள் என்பதற்காக அல்ல, நல்லவர்கள் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும், கெட்டவர்கள் தங்களை தவறான முறையில் என்ன செஞ்சிடக்கூடாது, அணுகிவிடக்கூடாது என்பதற்காகவும் இந்த மாதிரியான ப்ரொஃபைல் பிக்சர்களை நம்ம தவிர்ப்பது. அது இன்னொரு பெண்ணுடைய பொறுத்த சிலர் என்ன செய்யறாங்கன்னா, தன்னை ப்ரொஃபைல் இதில் விட்டுட்டு இன்றைக்கு கூகுள் தேடி கிடைக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் ப்ரொஃபைலாக என்ன செஞ்சிடறாங்க, போட்டுடுறாங்க. இவைகள் என்ன செய்யணும், தவிர்க்கப்பட வேண்டும். தாங்கள் ஒரு பேணுதலாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அஜ்னபிகளை விட்டு எந்த வகையில் தாங்கள் அடையாளப்படாமல் இருக்க முடியுமோ அந்த விஷயங்களை முயற்சி எடுக்க வேண்டும். எனவே இதே போன்ற விஷயங்களை தவிர்ப்பதுதான் ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய கடமை.